ஹாய் ஐ எம் A65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷாக தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சைக்காலஜிக்கலாக மைண்டை செட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு. ஸோ அதுக்காண்டி சில மோட்டிவேஷன் டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஐ ஃபர்கட் டு டெல் யூ சம்திங். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஸோ இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்த ஒரு விஷயம். ஐ லவ் யூ. ஸோ லவ் யூ கைஸ். உங்களை எப்போவுமே நான் நேசிப்பேன். ஸோ நம்ம லேர்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ண நினைக்கிறோம். ஸோ இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். பாஸ்ட் டென்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாஸ்ட் டென்ஸ்னா எப்படி வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல WH கொஸ்டின் அமைக்கிறது, அதாவது இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து when அப்படின்னா வந்து எப்பொழுது அப்படிங்கிற மீனிங் குறிக்கும். ஸோ இதுக்கு வந்து பொழுது அப்படிங்கிற ஒரு மீனிங் குறிக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ when அப்படிங்கிறதுல எப்பொழுது அப்படிங்கிற பொதுவான மீனிங்ல வச்சு ஸோ எல்லாருமே யூஸ் பண்ற பயன்படுத்துற ஒரு மீனிங்கை வச்சு பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி டூ யூ கோ டு ஒர்க் அப்படின்னா வந்து நீங்க வேலைக்கு போறியான்னு கேட்கறதுக்கு டூ யூ கோ டு ஒர்க்னா வேலைக்கு போகணும் அர்த்தம். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. ஸோ டூ யூ கோ டு ஒர்க்னா வந்து வேலைக்கு போறியா அப்படின்னு சொல்றது. when do you go to work, எப்ப வேலைக்கு போற. ஸோ இதெல்லாம் do you go to workனா நீ வழக்கமா வேலைக்கு போறியா, தினமும் வேலைக்கு போறியா வழக்கமாக. when do you go to workனா வந்து வழக்கமா நீ எத்தனை மணிக்கு போற அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பதிலாக வந்து at what time, so what timeனா சொல்லலாம், யூஸ் பண்ணலாம். பட் டிட் யூ கோ டு ஒர்க்னா வந்து இந்த இடத்துல டூக்கும் டிட்டுக்கு என்ன விஷயம்னா இந்த டூவும் டிட்டு தான் காலத்தை காட்டுது. ஸோ காலத்தை காட்டுற ஒரு விஷயமே இந்த டூ அண்ட் டிட் தான். ஸோ டூ வந்து நிகழ்காலத்தையும், ஸோ டிட்டு வந்து பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலத்தையும் காட்டுற ஒரு விஷயம். ஸோ டூவும் டிட்டு தான். இந்த இடத்துல டூ எதுக்காக அப்படின்னா வந்து நிகழ்காலத்தை காட்டுறதுக்காண்டி, டிட் எப்படின்னா வந்து இறந்த காலத்தை காட்டுறதுக்காண்டி. ஸோ இந்த இடத்துல டிட்டு வந்துச்சுன்னா அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வராது. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் தான் வரும். ஸோ இதோட கண்டினியூஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே கோன்னு தான் வரும். WH கொஸ்டின் அமைக்கிறதுல மேக்ஸிமம் பாஸ்ட் வராது. டிட் யூ கோ டு ஒர்க்னா வந்து நீ வேலைக்கு போனியா, நீ நேற்று வேலைக்கு போனியா. ஸோ எஸ்டர்டே டிட் யூ கோ டு ஒர்க் எஸ்டர்டே நீ வந்து வேலைக்கு போனியா. when did you go to work, இன்னைக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு போனேன். when did you go to work today, இன்னைக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு போனேன். when did you go to work today, இன்னைக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு போனேன். ஸோ இந்த when did you னா எத்தனை மணிக்கு வேலைக்கு, எப்போ வேலைக்கு போனதுன்னு சொல்லலாம். எத்தனை மணிக்குன்னு கேட்கறதுக்கு what time did you go to work, எத்தனை மணிக்கு வேலைக்கு போன. what time did you go to work, எத்தனை மணிக்கு நீ வேலைக்கு போன அப்படிங்கிறதையும் சொல்லலாம். what time இதுக்கு ஒரு எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு what time யூஸ் பண்ணலாம், at what time யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை மணிக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங்கை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ இதை வந்து செப்பரேட்டா மீனிங் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியா வந்து எல்லாத்தையுமே என்ன சொல்றீங்க தனித்தனியா மீனிங் பார்க்காதீங்க. ஏன்னா வந்து அது தனித்தனி அர்த்தத்தை கிடையாது. ஸோ ஒரு விஷயம் ஒரு ரெண்டு மூணு வேர்ட்ஸ் வந்து ஒரு சேரையில அதுக்கான டிஃபரன்ஸ் மீனிங் குறிக்கும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் வாட் டைம்னா எத்தனை மணிக்கு. ஸோ இது ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலாக எப்பொழுது, அதாவது பொழுது அப்படிங்கிறது எத்தனை காலங்கள் வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காலங்களை குறிக்குது. இது அட் வாட் டைம்னா டைமை குறிக்கிறது. ஏன்னா மணி நேரத்தை குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ எத்தனை மணிக்கு போனேன் அப்படிங்கிறது. இந்த காலம் மந்த்தா இருக்கலாம், இயரா இருக்கலாம், டேயா இருக்கலாம், ஸோ வீக்ஸா இருக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து எதை வேணா, வீக்கா இருக்கலாம், இதை எது வேணாலும் இருக்கலாம். ஸோ பட் இது ஒரு பர்டிகுலரா இது காலத்தை பத்தி பேசுற ஒரு விஷயம். ஸோ இது காலம் தான், பட் பர்டிகுலரா டைமை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வென்ட் டு அட் 9:30. நான் வந்து 9:30க்கு போனேன். ஐ வென்ட் டு அட் 9:30. ஐ வென்ட் அட் 9:30. ஐ வென்ட் டு ஒர்க் அட் 9:30. இந்த இடத்துல ஒர்க் வரும். ஸோ ஒர்க் போட்டுக்கோங்க. ஸோ மறந்துட்டேன், நானே டைப் பண்ண மறந்துட்டேன். இது டைப்பிங் மிஸ்டேக். இல்லாட்டி இந்த 2 எடுத்துட்டேன். ஐ வென்ட் அட் 9:30. ஸோ இதுக்கு எத்தனை மணிக்கு போனீங்கன்னா அட் 9:30. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஆன்சர்லேயே கொடுக்கலாம். இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது என்னன்னு பண்ணலாம், அட் 9:30 நான் 9:30க்கு போனேன் அப்படின்னு சொல்லலாம். இஸ் ஆம் டிட் இதெல்லாம் வந்துச்சுன்னா, அதாவது WHக்கு பக்கத்துல பிளஸ் WH கொஸ்டின் பக்கத்துல இந்த வென்னுக்கு பக்கத்துல இந்த வேர்பு வந்துச்சுன்னா அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது ஒரு கொஸ்டினா மாறும். ஸோ வேர்புக்கு பக்கம் இந்த WH கொஸ்டின், அதாவது ஹெல்பிங் வேர்ப் இந்த மாதிரி இஸ் ஆர் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஒரு மெயின் வேர்ப். ஸோ இந்த மாதிரி ஹெல்பிங் வேர்ப் காலத்தை காட்டக்கூடியது எல்லாமே வந்துச்சுன்னா, இஸ் ஆம் ஆர் வந்துச்சுன்னா, அதாவது வேர்பு வந்துச்சுன்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொஸ்டினா மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் சப்ஜெக்ட் பக்கத்துல எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி தான் டூ யூ கம் ஹியர் அப்படின்னா வந்து நீ வரியா, வழக்கமா அந்த இடத்துக்கு வரியா அப்படின்னு கேட்கறது.
when do you come here? எப்பொழுது இங்கே எப்ப வருகிறாய்? வழக்கமா எத்தனை மணிக்கு எப்ப வர்ற? வழக்கமா எப்ப வர்ற? காலையில வரேன், சாயந்தரம் வரேன்னு சொல்லலாம். Did you come here அப்படின்னா நீ வந்தியா? When did you come here? எப்ப வந்த? Just I came. இப்பதான் வந்தேன். Just I came. இப்பதான் வந்தேன். When do you have breakfast? எப்ப வழக்கமா breakfast எடுத்துக்க? தினம் வழக்கமாக. When did you have breakfast today? அதாவது இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்து உணவு எடுத்துக்கொண்டாய் அப்படிங்கிறது இருக்கு. When do you return home? எத்தனை மணிக்கு வீடு திரும்புவ? when did you return home அப்படின்னா வந்து எத்தனை மணிக்கு வீடு திரும்பினாய்? நேத்து கேக்குறான். ஸோ வழக்கமா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றேன். ஸோ இன்னைக்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்? when did you return home today? அப்படின்னா I went at 7 o'clock. 7 o'clock வந்தேன் அப்படின்னு சொல்றது. இந்த எப்பொழுது வச்சு நம்ம வந்து நிறைய மீனிங்ஸ் பார்த்துட்டோம். ஸோ when do you return home நான் வந்து எப்போ வீட்டுக்கு வருகிற வழக்கமா, when did you return home நான் வந்து எப்போ வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல ஹோமுக்கும் வெர்சஸ் ஹவுஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஹோம்னு சொல்லலாம். பர்டிகுலரா இந்த யூவோடது தான் when did you return homeனா இவங்களோட வீட்டுக்கு எப்ப வந்த. ஸோ பர்டிகுலரா இவங்களோட, அது சப்ஜெக்டோட வீடா இருக்கும். அப்படின்னா மட்டும் தான் என்ன பண்ணணும்னா வந்து ஹோம் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி வந்து ஹவுஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வெண்ட் ஹோம் அப்படின்னா வந்து நான் வந்து என்னோட வீட்டுக்கு போனேன், நான் எங்க வீட்டுக்கு போனேன். ஐ வெண்ட் ஹோம் நான் வந்து என்னோட வீட்டுக்கு போனேன். ஐ வெண்ட் டு மை ஹவுஸ்னு சொல்லலாம், பட் ஐ வெண்ட் ஹோம்னு சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம். ஐ வெண்ட் டு ஹோம்னு சொல்லலாம். பட் ஹோம் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் அதுக்கு முன்னாடி வராது. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹோம் வந்துச்சுன்னா பட் ஐ வெண்ட் டு மை ஹவுஸ் இந்த மாதிரியும் சொல்லலாம். என்னோட வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இந்த டூவும் மையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து யாரோட ஹவுஸ்ன்னு சொல்லணும். ஸோ ஹோம்னா யாரோடதுன்னு சொல்ல தேவையில்ல. அந்த ஹவுஸ் வந்துச்சுன்னா யாரோட வீடுன்னு சொல்லணும். என்னோட வீட்டுக்கு போனேன். ஐ வெண்ட் டு ஹிஸ் ஹவுஸ். அவனோட வீட்டுக்கு போனேன். ஐ வெண்ட் டு ஹர் ஹவுஸ். அவன் வீட்டுக்கு போனேன். இந்த மாதிரிலாம் சொல்றேன். யாரோட வீடோ அதை சொல்லணும். பக்கத்துல ஒரு ப்ரிப்போசிஷன் வரும். ஸோ இதை மட்டும் இது ரெண்டுமே ரைட்டு தான், பட் பக்கத்தில் ப்ரிப்போசிஷன் வரும். ஐ ரிட்டர்ன் ஹோம் அட் 7 o'clock. நான் வந்து 7 o'clock ரிட்டர்ன் வந்தேன். ஸோ when did you meet him அப்படின்னா எப்போ அவனை சந்திச்சா. when do you meet him வந்து எப்போ அவனை வழக்கமா சந்திக்கிற செயல். when did you meet him yesterday? நேத்து when did you meet him அவனை எப்போ சந்திச்ச. ஐ மீட் him yesterday. நான் நேத்து சந்திச்சேன் அப்படின்னு சொல்றது. இப்போ வந்து வென்ங்கிறத ஒரு எப்பொழுது அப்படிங்கிற ஒரு மீனிங்ல பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் வந்து பொழுது அப்படிங்கிற ஒரு மீனிங்ல பார்ப்போம். when பிளஸ் டிட் பிளஸ் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, டிட் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு கொஸ்டினா இருக்கும். ஸோ அது என்ன எப்பொழுது அப்படிங்கிற மீனிங். when பக்கத்துல ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, அதாவது இஸ் ஆம் இஸ்ங்கிற ஐ ஹி சி இட் இந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, சாரி ஐ சி இட் அப்படிங்கிற ஐ யூ ஆர் வி யூ சாரி கைஸ் மறுபடியும் மிஸ்டேக் பண்ணேன். வென்னுக்கு பக்கத்துல சப்ஜெக்ட், அதாவது ப்ரிப்போசிஷன் ப்ரொனவுனான ஹி சி இட் ஐ வி யூ தே ஆர் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அது வந்து இப்பொழுதா அப்படின்னு மாறணும். வென் ஐ கேம் அப்படின்னா நான் வரும்போது, நான் போகும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரும்போது, நான் போகும்போது, நான் கீழே விழுந்த போது, நான் மலை ஏறின போது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. நான் இங்க போன போது, வந்த போது, இருந்த போது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் போன போது, இறந்த போது, இந்த மாதிரிலாம் சொல்லாம அந்த போது தாங்க இந்த பொழுதுன்னு தான் சொல்லணுமா. ஆனா அது ஒரு பொழுது அப்படிங்கிறது. when you went to மதுரை I stayed at a hotel. நான் மதுரை போன போது ஒரு ஹோட்டல்ல தங்கினேன். when I went to மதுரை மதுரைக்கு போன போது when I went to மதுரைக்கு போன போது when I go to மதுரை நான் மதுரைக்கு போகும்போது I stay at a hotel. நான் ஒரு ஹோட்டல்ல தங்குவேன். பட் நான் மதுரைக்கு போன போது நான் ஒரு ஹோட்டல்ல தங்கினேன்னு சொல்றேன். when you went to மதுரை நீ மதுரைக்கு போகும்போது I stayed at your hotel. when I சாரி ஸோ இந்த இடத்துல ஐ போட்டுருவோம். சப்ஜெக்ட் மாத்திக்கும். ஸோ சப்ஜெக்டை மாத்திக்கும். when I went to மதுரை நான் மதுரைக்கு போகும்பொழுது I stayed at your hotel. நான் வந்து ஒரு ஹோட்டல்ல தங்குவேன் அப்படி சொல்றது. யூக்கு பதிலாக வந்து நீ போகும்போதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. when you went to மதுரை நீ போகும்பொழுது where do you stay ன்னு கேட்க முடியும். ஸோ where did you stay எங்க தங்குன அப்படிங்கறதான் கேட்க முடியும். சம்ம போடணும்னா when I went to மதுரை நான் மதுரைக்கு போன போது I stayed at your hotel. அந்த மாதிரி இந்த சப்ஜெக்டை மட்டும் மாத்திக்கலாம். சாரி அதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். பட் வந்து இந்த சென்டென்ஸை மாத்திக்கலாம். when you went to மதுரை where do you stay அப்படிங்கிறத மாத்திக்கலாம். ஸோ அந்த வேர்ங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். இவ்வளவுதான் கைஸ். திஸ் இஸ் ஆல் மை சைட் கை. நான் இவ்வளவுதான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் this is A65. Thanks for watching this video. Have a nice day and love you guys.